அடுத்ததாக நமது உரிமை குரலாக சமூக போராளியான நமது இடந்துகரையைச் சேர்ந்த அக்கா இனிதா அவர்களை பேச அழைக்கிறோம். எம் இனத்தின் சொந்தமான அருகாமையில் உள்ள கூடுதாளை பங்கு தந்தை மற்றும் என் இரத்த உறவுகளுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லி வரவேற்கிறேன். கடல் நம் தாய். கடல் நம்மை இந்த தெய்வத்தை நம்பி நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமி பந்தானது சுழந்து கொண்டு வருகின்றது. நாம் ஏற்கனவே வீதி மீனவரால் பாதிக்கப்பட்டு கடற்கரையோர 11 கிராம மக்களும் அடிபட்டு நின்றோம். நமது போராட்டம் இந்த கடற்கரை மண்ணிலிருந்து துவங்கியது. கடைசியில் நமது வாழ்க்கை கடலிலே போராட்டத்தை தூண்டி வைத்திருக்கின்றது. கூடுதாளையில் 1 வருடங்களுக்கு முன்பாக போராட்டம் நடத்தினோம். அந்த சமயத்தில் ஆட்சி அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வாக்குறுதி கொடுத்தார்கள். கட்டாயமாக நாங்கள் உங்களுக்கு இந்த தூண்டில் விளைவு முறையாக போட்டு தருவோம் என்று. ஆனால் இன்று அரைகுறையில் இருக்கிறது அந்த தூண்டில் விளைவு. அதன் பிறகு பல முறை மாவட்ட ஆட்சியாளரிடமும் மீன்வளத்துறை இணை இயக்குனர் அவர்களிடமும் மனு கொடுத்துள்ளேன். கூடுதாளை, கூட்டப்பனை, தோமையார்புரம் இந்த 3 கிராமங்களுக்கும் முறையாக தூண்டில் விளைவு போடப்பட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வே கடல்தான். நாங்கள் முழுமையாக வாழ வேண்டும் என்றால், எனது மக்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், எனது கடல் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து தர வேண்டிய கடமை அரசினுடைய கையில் இருக்கிறது என்று நாங்கள் கேட்டோம். புயல் என்று 15 நாள் தொழில் போகக்கூடாது என்று இதே அரசு அறிவிக்கிறது. அதே அந்த சமயம் அந்த அரசு இந்த மீனவ மக்களுக்கு எந்த விதமான ஒரு உதவிகளும் வழங்கப்படவில்லை, வழங்குவதும் கிடையாது. ஆனால் நாம் பெண்கள், வீட்டிலுடைய குடும்ப பெண்கள் அந்த நேரத்தில் உள்ள சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பல நோக்கத்தில் பலவிதமான சிக்கல்கள், இன்னல்களுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். ஆனால் அதே சமயம் எனது அண்ணன் தம்பிகள் கடலிலே போய் மீன் பிடித்து மீன் கொண்டு வந்து அந்த மீனுக்கு நிர்ணயம் வைத்து அந்த பணத்தை வைத்து எனது குடும்பத்தையும் பார்த்து கொண்டு மருத்துவ செலவையும் அதுக்கு உண்டான படிப்பு செலவையும் பிள்ளைகளுக்கு பார்க்கின்றார். ஆனால் என் மீனவன் இந்த கடலிலே வைத்து தானே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, மீனவ போராளியாக இருந்தாலும் சரி, ஆனால் ஒன்றே மட்டும் நான் சொல்ல கடமைப்படுகிறேன். ஆளுகின்ற அரசு மட்டுமே இந்த மீனவ மக்களுக்கு என்ன பிரச்சனை என்று உற்று நோக்கி ஓட்டுக்காக வரும்போது என் கடற்கரையிலே இந்த தண்ணியிலே கால் இணைத்துக் கொண்டு போகின்ற இந்த அரசு ஏன் இந்த மீனவ மக்களை திரும்பி பார்க்க மாட்டேங்குது என்ற ஒரே வருத்தம் மட்டும், நான் வேற ஒன்றும் கிடையாது. ஏன் நாங்கள் ஓட்டுக்கு மட்டும் உங்களுக்கு தேவையா? எனது வாழ்வாதாரத்தை வாழ வைக்க நீங்கள் எங்களோட கைகோர்த்து நிற்கின்ற இல்லுங்கள் என்று கூப்பிடுகிறோமே, ஏன் வர மாட்டேங்கிறீர்கள் என்ற எங்களுடைய கேள்வி. தோமையார்புரம் எனது கிளை, எனது அண்ணன் தம்பி, எனது ரத்த உறவு. தோமையார்புரத்தில் உள்ளவனுக்கு வயிற்றில் அடித்தால் எனக்கு முதுகு அடிவிடும். அவன் வயிற்றில் அடி அடிக்கிறான், எனக்கு முதுகு அடிவிடும். நான் விட மாட்டேன். தமிழ்நாடு முழுக்க நீரோடியிலிருந்து பழவேற்காடு வரையில உள்ள தமிழ்நாடு முழுக்க மீனவ சொந்தங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனைகள், அநீதிகள் ஈர்க்கப்படுமோ அந்த இடத்திலே எல்லாம் இனிதான் நிற்பேன், எப்போதும் நிற்பேன். ஏனென்றால் அவன் என் ரத்தம், எனது உறவு, எனது சொந்தம். சரியான ஒரு நேரத்தில் இந்த போராட்டத்தை நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள். சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கின்றது. அண்ணன் தம்பி போனாலும் பரவாயில்ல, பெண்கள் நம்ம என்னங்கிற பாக்குறோம். சாயந்தரத்துக்கு நாளைக்கு அடுப்ப கூட்டுறோம். அதுல பக்கத்துல அவ்வளவு சீமை ஓடதான் முள்ள முடிக்கிற தீய வைக்கிற கஞ்சியா காய்க்கிறோம். சோறு வாங்கி திங்கவில்ல, கஞ்சியா காய்க்கணும். அதாவது மீனவன் பேசுவான், கொலைப்பான், விட்டுட்டு போயிடுவான்.
மீனவன் நம்மள யாருன்னு ஒற்றுமையாக இருங்க. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 11 கடற்கரை கிராம மீனவர்கள் ஒற்றுமையாக இருந்தாலே போதும். அவங்க வரவில்லை இவங்க வரவில்லை நினைக்காதீங்க. நிறைய பேர் உறுதுணையா இருக்காங்க, வர முடியாத சூழ்நிலைகள்ல இருக்காங்க, அதனால வரவில்லை. ஆனா நிச்சயம் வருவாங்க. நீதிக்காக போராடணும், அனுமதிக்காக போராடணும். இப்ப நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வை பாதுகாக்கிறதுக்காக தூண்டில் விளைவுக்காக போராடுகிறோம். நம்ம போராட்டம் நம்மளோட முடிச்சுக்கிறோம். வருங்கால சந்ததிகள் கையில அதை ஒப்படைக்க கூடாது. சந்ததிகள்னா போராட்டம்னா என்னன்னு சொல்லி தெரியாம வாழணும். அதுக்கு உண்டான வழிவகைகளை நம்ம வழிகாட்டி கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய கடமை. இன்னைக்கு நாம தான் தாய்மார்களா இருக்கோம். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, தூண்டில் வளைவு இல்லாம இந்த கடற்கரை விட்டு நம்ம அவ்வளவு போற கிடையாது. இல்லாட்டா எங்கள் ஓட்டு உங்களுக்கு கிடையாது. எந்த அரசியல்வாதியா உள்ள வரட்டும், நானாகவே உள்ள வரட்டும், நானாக வந்தாலும் சரி. என் ஓட்டு உனக்கு தேவை, என் ஓட்டு உனக்கு தேவை. என் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு கட்டாயம் தூண்டில் வளைவு அமைத்து தருவேன் என்று அடிக்கல் நாட்டினால் மட்டுமே இந்த கடற்கரை விட்டு அகன்று போவேன் என்று எல்லாரும் ஒரே உறுதிமொழியோடு நின்னுங்க. நான் உங்க கூட நிற்பேன், உங்க கூட நிற்பேன். நம்ம எப்ப எப்படி வரப்போம் தெரியாது, அதே போல நமக்கு சாவு எப்படி வரும் தெரியாது. ஆனா சாவு போது எனத்துக்காக சத்தம் சொல்லி இந்த கடற்கரையில ஒரு பயம் பதிச்சுட்டு தான் போகணும். ஆமா, நம்ம இனம் எப்படி எப்படியாமோ அழிக்கப்படுது. அந்த அழிப்புல இருந்து நம்ம மீட்டெடுக்கணும்னா நாம் அனைவரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும். ஆண்களை விட பெண்கள் எதுவுமே வீட்டுல வந்து எப்பவுமே பெண்கள் நினைச்சாதான் எதையும் சாதிக்க முடியும். அதே போல ஆண்கள் அங்கங்க போனாலும் சரி, பெண்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த நேரத்துல சரியான ஒரு அடி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் இந்த இடத்தை விட்டு கிளம்ப கூடாது. மே மாசம் பாப்போம், கொஞ்சம் திம்பா கஞ்சியா குடிப்போம். கஞ்சி தான் போய் சோறு கொஞ்சம் திங்க, கஞ்சியா குடிப்போம். நம்ம கூடங்கள் அனுகூல போராட்டத்துல பார்க்காதத ஒண்ணா வழக்கப்படும். வழக்கு நம்மள ஒண்ணும் செய்யாது. கேஸ் போடுவோம் செல்வாவ வராட்டி கேஸ் போடுவோம்பா, வண்டியில ஏற்றுவோம் பாவ. எதுக்கு நான் பயப்பட மாட்டேன். நாளைக்கு என் புள்ள இந்த கடற்கரையில கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன். வழக்கு என்ன ஒண்ணும் செய்யாது. வழக்கு இல்லாமல் கேட்க முடியாது. வழக்கு என்ன செய்யும்? ஒண்ணும் செய்யாது. இடுக்கி கூட அனுகூல வழக்கு 350 வழக்கு ஒன்னும் செய்ய போற கிடையாது. எல்லாத்துக்கும் இலவச கேஸ் எடுப்பு வாங்கி கொடுக்கணும் போட்ட வழக்கு, சட்டமன்ற உறுப்பினர் போட்ட வழக்கு மதுரை கோர்ட்ல இருக்குது. என்ன செய்யும்? வழக்கு என்ன செய்யும்? போவோம் வருவோம். ஆனா என் மாணவனை, என் மீனவனை, என் இனத்தை காப்பாற்றணும். அந்த ஒரு நோக்கோடு நம்ம நிக்கணும். அதுதான் நம்மளுடைய இன்னைக்கு எடுக்க வேண்டிய. சும்மா வந்தோம் பந்தல போட்டோம் இருந்தோம் போனோம்னு இருக்க கூடாது. நானே இப்ப வரும்போது நினைக்கிறேன், தோமையார்புரத்துல ஜனத்தொகைகள் நிறைய இருக்குது, இவங்களும் தானே இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு சின்ன குழந்தைங்க வச்சிருக்கவங்க வீட்டுல இருப்பாங்களா இருக்கு, மத்தியானத்துக்கு போற வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். 10 பேர்னாலும் சரி, 10 பேர்னாலும் சரி, ஒரு ஆள் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்து சாதிக்கணும். உங்க கூட அதுக்கு நான் எப்பவும் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரைக்கும் நான் தயாராக இருக்கேன். உங்க வேலை நீ இடம், நீ ரத்தம், உனக்கு அடி விழுந்த அந்த அடி எனக்கு உழும். ஏன் பிரச்சனை? உன் பிரச்சனை கிடையாது. இது கடற்கரையில நடக்கிற பிரச்சனை. ஒவ்வொரு பிரச்சனையும் ஏன் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்காக நான் உங்களோட துணை நிற்க இன்னைக்கு வந்திருக்கேன். நம்ம பிரச்சனையா நம்மளோட நம்மளாக நான் இருப்பேன் என்று பேச வாய்ப்பினத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நமது மீனவ சமுதாயம் எந்த அளவுக்கு வலியையும் துன்பத்தையும் அனுபவித்து வருகிறது என்பதை தனது வழிகளை உணர்ச்சிகள் வாயிலாக தெரிவித்த நமது அக்கா அனிதா அவர்களுக்கு நமது ஊரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். மன்னிக்கவும் இனிதா அவர்கள்.